அமைப்பு ரீதியாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்து ஜிஎஸ்டி என்கின்ற பேரிலும் இதற்கு தீர்வு என்னவென்றால் போராட்டம் அரசாணையை தடுப்பதாக என்று சொல்லி தட்டி கழித்தார்கள். எடுத்த உடனே 5000 ரூபாய் ஃபைன் அப்படின்னாங்க. 5000 10,000 என்று நிலைக்கு அதான் சொன்னேன். பட்டாராம நகராட்சியே கிடையாது மேடம். நீங்க பட்டாராம நகராட்சிக்கு வந்திருக்கீங்க சொல்றீங்க, எப்படி சொல்லலாம்? நீங்க வியாபாரம் நடந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்போ மாநகராட்சி திட்டமிட்டு வசூல் வேட்டையில இறங்கி இருக்கிறாங்க. அரசாங்கத்தாலும் காவல்துறையாலும் சிக்கல்களை தாங்கி அந்நிய நிறுவனத்தை வளர்த்துவிட்டு ஜிஎஸ்டி என்கின்ற பேரிலும் இப்பொழுது லைசன்ஸ் எடுக்க சென்றால் கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த நடைமுறை இல்லாமல் 3 மடங்கு கூட்டப்பட்டிருக்கிறது. இது மிகவும் அதிர்ச்சி தருகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. இது சம்பந்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு சென்று தலைவரோடு சென்று கருத்துக்களை கேட்டறிந்தோ, கருத்துக்களை அதனுடைய அரசாணையை தடுப்பதாக என்று சொல்லி தட்டி கழித்தார்கள். அதற்கு பின்பு ரவியநாச்சி அவர்கள் மண்டலம் 8க்கு சென்று அரசு மண்டலத்தினுடைய அதிகாரியிடத்திலிருந்து தகவலை கேட்டு வரும்படி எனக்கு உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் நேற்று சில ஆவணங்களை பெற்று சென்று தலைவரிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றேன். 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வைத்து ஒரு வணிகம் நடத்தக்கூடிய வியாபாரிகள் இதற்கு முன்பு 1000 ரூபாய் செலுத்தி லைசன்ஸ் வாங்கிய வியாபாரிகளுக்கு இப்பொழுது 5000 10,000 என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். சரி, 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு லைசன்ஸ் எடுக்கிறான் அந்த வணிகன். அவன் 1 வருடம் அந்த தொழிலை நடத்த முடியுமா, 2 வருடம் நடத்த முடியுமா என்று சொன்னால் கேள்விக்குறி. அவன் பல ஆயிரம் ரூபாய் பல லட்சங்களை முதலீடு செய்து வியாபாரம் நடந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. வணிகனை ஒடுக்கி அழித்து ஆன்லைன் வர்த்தகத்தை அந்நிய நிறுவனத்தை வளர்த்துவிட்டு இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை, வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதுதான் இந்த அரசுடைய வேலையா என்கின்ற கேள்வி வருகிறது. இந்த அரசு வணிகனுக்கு எதிராக சுமையை தருகின்ற, நெருக்கடியை தருகின்ற இந்த செயலை கண்டித்து, இந்த அக்கிரம அநியாயத்தை கண்டித்து நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திட வேண்டும். இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நாம் கொண்டு செல்கின்ற வகையில் இது அமைந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு எழுச்சியான போராட்டத்தை அறிவியுங்கள். பல நூற்றுக்கணக்கான வணிகளை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்தாலும் காவல்துறையாலும் சிக்கல்களை தாங்கி போராடக்கூடிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அண்ணா நகர் பகுதியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 2 கஞ்சா பேர்வெளிகள் வந்து கடை உரிமையாளரை தாக்கிவிட்டு பணத்தை பறித்துக் கொண்டு செல்கிறார்கள். அதை கண்டித்து வணிக சங்கங்களின் சார்பாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டது. அதற்கு நடவடிக்கை எடுக்காத காவல்துறை 5 நாட்கள் கழித்து அந்த கடைக்காரரிடம் சென்று சிடிசி கேமரா ஃபுட்டேஜை எடுத்துக்கொண்டு சென்று விட்டு அதை பதிவு செய்யக்கூடிய அந்த சாதனத்தை போலீஸ்காரர்கள் கையில் வைத்துக் கொண்டு இதை கொடுக்க வேண்டும் என்றால் 5000 தர வேண்டும் என்று வணிகனை துன்புறுத்தி அந்த 5000 ரூபாய் வாங்கியிருந்தார்கள். நானும் அந்த இடத்திற்கு சென்றேன். வேறு வழி இல்லாமல் அந்த 5000 ரூபாயை கொடுத்து விட்டுதான் அந்த பொருளை வாங்கி வந்தோம். இப்படித்தான் வணிகர்களின் நிலைமை மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை மாநகராட்சி பல பொருள் கடைகள் இருக்கக்கூடிய இரும்பு கடைகளுக்கு சென்று வெளியில் ஒரு பொருள் இருந்தால் கூட சர்வசாதாரணமாக 2500 ரூபாய் முதல் 5000 வரை ஃபைன் போடுகிறார்கள். அதை தட்டி கேட்டால் எங்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார்கள். இதற்கு தீர்வு என்னவென்றால் போராட்டம்.
எடுத்த உடனே 5000 ரூபாய் ஃபைன் அப்படின்னாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், நாங்கள் வணிகர் அமைப்பு, நீங்கள் எங்களுக்கு முறையாக என்னவோ வைக்கக்கூடாதுன்னா அந்த ஆர்டர் இருந்தால் கொடுங்க, நடைபாதையில் இந்த பொருள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஃபைனை கேட்டால் நாங்கள் உடனே கட்ட முடியாது, எங்களுக்கு முறைய அறிவிப்பு வேணும்ன்றோம். ஸ்குவாட்ன்றீங்களா, உங்களோட ஐடி எங்கே இருக்குன்னு கேட்குறோம், வந்திருக்கிறது நீங்கள் யாருன்னு கேட்குறோம். அப்போ அவங்க கொடுத்த தகவல், அதாவது அந்த பகுதியில் இருக்கிற கார்பரேஷன் அதிகாரிகள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்குறோம், என்ன சார் யார் வந்திருக்காங்க, நம்ம ஆளுங்க யாருமே அதில் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, மண்டலம் விட்டு மண்டலம், இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மண்டலம் 3, எங்களோட மண்டலம் 4 அப்படின்னா 3வது மண்டலத்தில் இருக்கிறவங்கள வந்து ஒரு டீமை போட்டு இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ மாநகராட்சி திட்டமிட்டு வசூல் வேட்டையில இறங்கி இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வணிகர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒருமித்து ஒரு குரல் எழுப்பினா மட்டும்தான் நம்மளை காப்பாற்றிக்க முடிஞ்சது. முதல்வர்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுக்கணும், அதுல நடவடிக்கை இல்லைன்னா, ஏன்னா இது துரிதமான நடவடிக்கைகள். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இது எல்லா மாவட்டத்திலையும் இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம கண்டன போஸ்டரை வந்து பதிவு பண்ணணும், எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி. இப்ப சென்னை முழுக்க எல்லா இடத்துலயுமே போஸ்டர், இது வந்து வணிக வரியை ஏற்காது, வணிகர்களை ஏற்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் போட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக ஆக்கணும் இதை. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம சமீபத்தில் இது ஒன்று பார்த்தோம். என்ன பண்ணுறாங்க, கவர் வந்து கடைகளில் வந்து இப்போ இட்லி டிஃபன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த கவர் பயன்படுத்தலைன்னா அதுக்கு வந்து ஃபைன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் அதிகாரிகிட்ட வாக்குவாதம் பண்ணுறோம், நீங்கள் இது கொண்டு வந்திருக்கிறீங்க நல்ல விஷயம், ஆனால் இதனால வர்ற ஆபத்து நம்மளுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, புற்றுநோய் வரும், அதனால நீங்க அந்த கவரை பயன்படுத்தாதீங்க அப்படின்னாங்க. அப்போ இப்போ இங்க மேல தொங்குற சரங்கள்லாம் இருக்கு, பாக்கெட் லேஸ், சிப்ஸ், பிஸ்கெட் பாக்கெட், சாக்லேட், இப்போ இதெல்லாம் பேக்கிங்ல வருது, இதுல எல்லாம் புற்றுநோய் வராதா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டோம்னா, அவங்க மேல் மட்டத்துல இதுக்கு முறையா அனுமதி வாங்கியிருக்காங்க. முறையா அனுமதி வாங்கி மேல் மட்டத்தில் இருக்கிறதுனால நாங்க அவங்களை எதுவும் பண்ண முடியாது. அப்போ பொதுமக்களுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள் புற்றுநோய் வரும்னா தடை செய்யப்பட வேண்டியது அரசு தான் தடை செய்யப்படணும். மேல இருக்கிறவங்களுக்கு நாங்க அனுமதி கொடுப்போம், ஆனா கீழே இருக்கிறவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கறாங்க. அது தலைமை அதுக்கு சரியான சட்ட ஆலோசகர்களை முறையா அதுக்கு அணுகி வேற ஏதாவது பண்றதுக்கு சோர்ஸ் இருக்கா, அவங்களுக்கு கிடைச்ச அனுமதி எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்ப அவங்களுக்கு கொடுத்தது சரியா அப்படின்றத உயர்நீதிமன்றத்தையும் நாடி ஏதாவது ஒரு முழுமையான தீர்வு இதுக்கு கிடைக்கணும். 1997 நான் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது அவங்க தலைவராக இருந்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. வரும்போது இந்த மூலக்கடை பக்கத்துல ஒரு பாத்திர கடை வச்சிருப்பாங்க, அவர் இன்னும் இருக்காரு. நான் உடனே நேர வீட்டுக்கு போனேன், எங்க பெரம்பூர் அவங்க வீட்டுக்கு போனேன். போனோடனே உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்தாங்க, நம்ம இருந்தாங்க. இருந்த உடனே அவர் போன் அடிச்சாரு, அண்ணாச்சி போன் அடிச்சு என்ன இது, ஏன் இது மாதிரி இது பண்றீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு நேர்மைக்கு, ஒரு நியாயத்துக்கு, ஒரு நல்ல ஒரு தலைவரா, ஒரு வணிக தலைவரா திகழ்ந்ததுக்கு என்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு இது. அதில் இருக்கிறவங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரே ஒரு லேடி கடை தனியாக வச்சுருந்தாங்க. அந்த லேடிகிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் பணம் கொடுக்கணும், இப்போ நீங்கள் 1000 கொடுத்தா தான் நான் உங்களை வியாபாரம் பண்ண விடுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லிட்டு உள்ளே போய் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நகராட்சியிலேருந்து வந்துக்கிறாங்க, நாங்கள் லைசன்ஸ் எடுத்துட்டோம், கடை லைசன்ஸ் எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்துக்கிறோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நகராட்சி வந்து பணம் கேட்குறாங்க, இந்த பொருள் இருக்கிறோம் அந்த பொருள் இருக்கிறோம், நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஃபோனை கொடுங்கன்னு கேட்டேன். அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. மேடம் நீங்கள் யாருங்க மேடம் பேசுறீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி வியாபார சங்க தலைவர் பேசுகிறேன், நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன். நான் வந்து நகராட்சியிலேருந்து வந்துருக்கேன். நீங்கள் எந்த நகராட்சியிலேருந்து வந்திருக்கேன்னு கேட்குறேன். பட்டாபிராமன் நகராட்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் சொன்னேன், பட்டாபிராமன் நகராட்சியே கிடையாது மேடம், நீங்கள் பட்டாபிராமன் நகராட்சியிலேருந்து வந்திருக்கீங்க சொன்னீங்க, நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் நீங்கள் எங்கே இருக்க, அங்கேயே இருக்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறேன். நான் உண்மையாக சொல்ல போனால் நான் அந்த இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல உண்டான அந்த அறிகுறியே இல்லை, வந்தவங்களோட அறிகுறியே கிடையாது. அடுத்த நிமிஷம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் போலியான ஒரு ஐடி கார்டு போட்டு வராங்க. நீ நம்ம வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு 500 ரூபா கொடுங்க, இல்லை 200 கொடுக்குறோம், இல்லைன்னா நடவடிக்கை நம்ம யார்கிட்ட பேசுறது அந்த பயப்படவே 100 ரூபா 200 கூட 1 ரூபா கூட கொடுக்காது யாருக்குமே. இந்த டீ கடையெல்லாம் பாருங்க,
ஒரு பால் பாக்கெட்டு 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவருக்கு கிடைக்கிற அந்த 2 ரூபா லாபத்தில் 1 ரூபா வச்சு நம்ம டீ கடை நடத்துறாங்க. அவங்க லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டான், எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அவனுக்கு ஃபைன் போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. நீ 8000 கட்டணும், நீ இத்தனை வருஷம் கடை வச்சுக்கிற 8000 கட்டினா ஒரு நாளைக்கு அவன் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா ஒரு டீ கடையில் வேலை செய்யறவன். அவன் ஒரு 8000 கட்டணும், அவனோட பொருளாதாரம் என்னாச்சு, அவனோட இது என்ன, எல்லா பேருமே இப்போ நகராட்சியில் ரொம்ப அடிவாடியா இருக்குது. அமைப்பு ரீதியாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்து